நர்சரி விளாக் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நர்சரியில் ஷாப் பண்ணதில் என்ன வெரைட்டி வாங்கினேன்னு எல்லாம் நான் டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன். ₹200 எடுப்போமா? ஒரு செடி தாங்க வள்ளி. எல்லாமே அதை கட் பண்ணுறது. ஆனால் ஒய்ஃபு வந்து அதில் இன்ட்ரெஸ்ட். அது நமக்கு வந்து அதில் ஒரு ஸோ என் தோட்டத்தில் கொஞ்சம் தென்னங்கன்று வாங்கி நட போகிறோம். ஸோ அதுக்காக நர்சரிக்கு வந்திருக்கிறோம். ஸோ இது வந்து திக்கணங்கோட்டில், அதாவது கருங்கல் பக்கத்தில் திக்கணங்கோட்டில் SS நர்சரி அப்படின்னு ஒரு புதிய நர்சரி தான். ஒரு வாட்டி நான் வந்தேன், ஜஸ்ட் சுற்றி பார்த்துட்டு அப்படி போனோம். ஸோ இன்னைக்கு பூச்செடிகள்லாம் கண்ணை பறிக்கிற மாதிரி இருந்தால் என்னால் அதை ரெசிஸ்ட் பண்ணவே முடியாது. ஸோ வாங்க, இன்னைக்கு சூப்பரான செடி ஷாப்பிங் vlog உங்களுக்கு காத்திருக்கு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நிறைய வெரைட்டி தென்னை இருக்கான். ஸோ நம்ம நர்சரி ஓனர் பெரிய எக்ஸ்ப்ளனேஷன்லாம் கொடுத்தாரு. ஸோ கொஞ்சம் வந்து இன்ஃபர்மேஷன் கிடச்சிருக்கு. ஸோ 2-3 வெரைட்டி நாங்கள் எடுக்க போகிறோம். ஸோ என்னென்ன எடுக்க போகிறோம்? குட்டநாடன், குட்டநெட்டை, நெட்டை குட்டை, ஆயிரங்காட்சி, அப்புறம் நாடன் தெங்கு, செந்தங்கு. இதில் எல்லாம் 2-3 அப்படியே எடுக்க போகிறோம். மொத்தம் ஒரு 15 தென்னை எங்களுக்கு வேணும்னு நினைக்கிறேன். ஏதோ மண்டை பெருசாக இருக்கணும். மண்டை கட்டு இருக்கணும். சின்ன மீடியமான தேங்காய்க்கு தான் மண்டை கட்டு பெருசாக இருக்கும். ஒன்று. ரெண்டாவது என்னன்னா அந்த உருட்டு தேங்காய் பார்த்து எடுக்கணும். இங்கே வந்து ரொம்ப நீளமான தேங்காய் அந்த மாதிரிலாம் எடுத்து வச்சா கூட உங்களுக்கு வந்து அது காவலம் வராமல் அந்த அளவுக்கு எதிர் விடுங்க. மீடியமான தேங்காய் இருந்தால் கொலை பிடிக்கும் அதிகமாக. இந்த பெரிய தேங்காய் வந்து இப்போ வந்து 15-20 பிடிக்குதுன்னா இதில் 35 வரை பிடிக்கும். இல்லை எனக்கு வந்து குட்டநாட்டை என் தோட்டம் நிற்கிது. எனக்கு வந்து ஒரு ஒளிவு 85 தேங்காய், 85, 120 தேங்காய் இருக்குது. இந்த மாதிரி ஓலை வந்து பிரிஞ்சு வரணும். 5-2 7 இலைக்கு விளையாடி இந்த மாதிரி வந்து ஓலை பிரிஞ்சு வரணும். இது கணக்கு வளர்ந்துல கணக்கு வீசணும். அந்த இது பிரிஞ்சு வந்துச்சுன்னா இது நல்லா காய்க்கும், சீக்கிரம் காய்க்கும். அப்போ இந்த இது பெஸ்ட் தென்னை செலக்ட் பண்ணி நம்ம கொடுத்துருக்காரு. இதோட பெரிய தென்னை இருக்கிறோம். ஆனால் இந்த ஓலை பார்க்க நல்லா இருக்குது. எடுத்தாங்க. அதை விட தென்னன் தெரிஞ்சவங்க தெரியும். இந்த விஷயங்களுக்கு பழைய காலத்தில் உள்ளவங்களுக்கு தெரிஞ்சவங்க தெரியும். இப்போ நீங்கள் இது சோப்பு. இதில் பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5 6வது இலையிலே இந்த வேலை வீசிடுச்சு. கட்டை சைஸ்ல தென்னை வாங்கி நட்டுருக்கோம் நாங்கள். கட்டை தென்னை கட்டையாக காய்க்கும் அப்படின்னு ஒரு தென்னை. கட்டையாக குட்டநெட்டை கட்டையாக அது கப்பை காய்க்கும். தெரியல. அப்போ நாங்க கட்டையா ரொம்ப வளர குட்டநெட்டைங்கிறது என்னன்னா கீழே எண்ணெய் வெட்டுற மாதிரி காய்க்கிற அந்த ஸ்டேஜ். ஸோ செடி வாங்க போன இடத்துல பாருங்க, செடிகள் எல்லாம் பார்த்து அப்படியே மெய் மறந்து போனேன். ஸோ வீடு வந்து சேர்ந்தாச்சு. நல்ல நைட் ஆயிடுச்சு. இனிதான் டின்னர்லாம் பண்ணி குழந்தைங்களுக்கு கொடுக்கணும். ஸோ செடியெல்லாம் நடுறத நிச்சயமாக வீடியோ எடுத்து ஒவ்வொன்றா காமிப்பேன். நிச்சயமாக ரொம்ப இன்ஃபர்மேட்டிவாக உங்களுக்கு இருக்கும். ஏன்னா நிறைய காய்கறி செடிகள்லாம் வாங்கிட்டு வந்தேன். தக்காளி, பச்சை மிளகாய், அப்புறம் காலிஃப்ளவர், நிறைய பூச்செடிகள், அப்புறம் நிறைய தென்னை மரம். அது நடுறது டீட்டெயிலாக நான் உங்களுக்கு காமிப்பேன். அது எப்படி வந்து குண்டெடுக்கணும், உரம் போடுறது, நடுறது, காய்க்கிறது எல்லாமே சொல்லி தருவேன். ஸோ இன்னும் ரொம்ப அழகான vlogs எல்லாம் உங்களுக்கு வெயிட்டிங்கில் இருக்குது. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நிச்சயமாக என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. ஷேர் பண்ணுங்கள், என் வீடியோஸை லைக் பண்ணுங்கள். ஸோ தொடர்ந்து எப்படியும் வீக்லி 2 வீடியோஸ் ஆகுது மினிமம் உங்களுக்கு வரும். அதே மாதிரி ஷார்ட்ஸ் வந்து ரொட்டீனாக நான் போட்டுகிட்டே இருக்கேன். ஸோ ஸ்டே இன் டச். ஸோ இப்போ தான் வீட்டுக்குள்ளே வரும். குழந்தைங்க ரொம்ப பசிச்சிருக்காங்க. ஸோ இனிமே தான் உங்களுக்கு டின்னர் பண்ணோம். ஸோ அவசரம். ஸோ செடி எல்லாம் எடுத்து பாருங்க, அடுக்கிற வேலை நடக்குதுங்க வெளியே.
பெரிய வெங்காயம் வெட்டி அப்படியே அது மேலே வச்சாச்சு. பச்சை மிளகாவும் தக்காளியும் தோட்டத்தில் உள்ளது அதையும் கட் பண்ணி மேலப்பில் செட் பண்ணியாச்சு. இனிமேல் மசாலா எல்லாம் சேர்த்து குக்கரை மூடி நல்லா ஒரு 3-4 விசில் வந்துச்சுன்னா நாட்டுக்கோழி குழம்பு தயார். ஸோ மசாலா சேர்க்கணும். மிளகுத்தூள், மல்லித்தூள், மஞ்சள் தூள், ஃபைனலாக கறி மசாலா தூள். இனி உப்பு போட்டு நல்லா கிண்டி தண்ணி செக் பண்ணி மூடி வேக விடணும். ஸோ உப்பு போட்டாச்சு. நல்லா கிண்டி விட்டு கருவேப்பிலையும் மேலாப்பில் தூவி நல்லா ப்ரெஷர் குக் பண்ணி எடுக்க வேண்டியதுதான். ஸோ இது வந்து எமர்ஜென்சி குழம்பு. நான் எதுவுமே எண்ணெய் சேர்க்கலை, வதக்கலை. இஞ்சி பூண்டு பேஸ்ட் வேணால் நீங்கள் அடிஷ்னலாக போட்டுக்கலாம். நான் ஆல்ரெடி சஃபிஷியண்டாக இந்த சிக்கனில் வந்து நான் அப்படியே பெனஞ்சு வந்து மேரினேட் பண்ணதுனால சேர்க்கலை. ஸோ உப்பு இந்த டைமில் செக் பண்ணிக்கலாம். நீங்கள் செக் பண்ணிவிட்டு நல்லாவே ப்ரெஷர் குக் பண்ணி எடுத்துட வேண்டியது. குழம்பு தயாராகிடுச்சு. ஸோ என்ன சர்வ் பண்ண வேண்டியதான். யூஷுவல் நானும் ட்விங்கிளும் எல்லோரும் சாப்பிட்டாங்க. ஸோ ஃபைனலாக ட்விங்கிளுக்கும் சாப்பாடு கொடுத்தாச்சு. ஸோ ஃபைனலாக நான் சாப்பிட போகிறேன். அஸ் யூஷுவல் அம்மா மாதிரி தான் லாஸ்ட்டாக சாப்பிடணும் இல்லையா? ட்விங்கிள் தான் எனக்கு இப்போ கம்பெனி. அவங்க எல்லாம் ஃபேமிலியாக உட்காந்து மூவி பார்க்குறாங்க. ஸோ நான் வெளியே வந்து அப்படியே இயற்கையை ரசித்து நைட்டு வெளியே உட்காந்து சாப்பிட போகிறேன். ட்விங்கிள், ஏ ட்விங்கிள், ட்விங்கிள், ட்விங்கிள் நல்லா சாப்பிட்டாச்சு. ட்விங்கிளுக்கு இன்னைக்கு பிரியாணி. ஏன்னா ட்விங்கிள் வயிறு முட்டை ட்விங்கிள் சாப்பிட்டாச்சு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் நம்ம என்னென்ன செடி நான் வாங்கி வச்சுருக்கேன்னு அப்படி ஒரு சின்னதாக உங்களுக்கு காமிக்கிறேன். இது வந்து டெக்கோ. ஸோ டெக்கோவா டிக்கோவா எப்படி வேணால் சொல்லலாம். இதில் ஆல்ரெடி மஞ்சள் கலர் என்கிட்ட இருக்குது, மஞ்சள் ஆரஞ்சு. ஸோ இது வந்து நல்ல ஊதா கலர். ஸோ அது